நான் பேசுகிறது அந்நிய பாஷை தானா, இல்லை நானாக ஏதாவது ஒரு வார்த்தைகளை உளர்றேனா? எனக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் அப்பப்போ எனக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சில மாதமாக அல்லது சில வருஷமாக அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்பப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது உங்களுடைய மைண்ட்லேருந்து நீங்கள் பேசுகிறது கிடையாது, உங்களுடைய ஆவியிலேருந்து பேசுகிறீங்க, ஸ்பிரிட்லேருந்து பேசுகிறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த சந்தேகம் ஏன் ஏற்படுதுன்றதை தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14வது வசனம். என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இதை நான் இங்கிலீஷில் ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் வாசிக்கிறேன். For if I pray in a tongue, my spirit prays, but my mind is unproductive because it does not understand what my spirit is praying. நம்ம ரெண்டு விதமாக ஜெபம் பண்ணுறோம் பாருங்க. ஒன்று கருத்தா ஜெபம் பண்ணுறோம், இன்னொன்று ஆவியில் ஜெபம் பண்ணுறோம். கருத்தா ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய மனதை யூஸ் பண்ணி அடுத்து என்ன வார்த்தைகளை சொல்ல போகிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்து இந்த வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம், அடுத்து இந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம் அப்படின்னு யோசித்து ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் ஆவியில் ஜெபம் பண்ணும்போது அடுத்து இந்த வார்த்தைகளை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஆவியில் வரக்கூடிய வார்த்தைகளை அந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். சரி, இப்போது ஆவியில் ஜெபம் பண்ணுற ஒரு விஷயத்த உங்களுடைய மனதை வச்சு புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத காரியம். பாருங்கள், நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா நம்ம ஸ்பிரிட் மேன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணி நம்ம உண்மையாகவே ஜெபம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோமா, உண்மையாகவே சில வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்டை யூஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறோம். அந்த சமயத்தில் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது கிடையாது. இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷை புரிஞ்சு கொள்ள முடியலை. இப்போ ஒரு லெட்டரை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கு முன்னாடி வாசிக்கிறீங்க, எல்லாரும் அதை கேட்குறாங்க, பயங்கரமாக வாசிக்கிறீங்க, ஆனால் அதில் இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலை. அதுக்கு அர்த்தம் நீங்கள் வாசிக்கிறது வீணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கேருந்து கேட்கக்கூடியவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது உங்களாலேயே புரிஞ்சுக்கொள்ள முடியலை அப்படின்னாலும் உங்களுடைய வாயை திறந்து சில வார்த்தைகளை ஆவிக்குரிய உலகத்தில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில தேவ தூதர்களை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு தேவையான ஜெபத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருதுன்னா நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒரு கட்டத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களை விட்டு போயிடும். இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை ஷுவராக நீங்கள் பேசுகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நான் 100க்கு 100% சொல்லுவேன், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வார்த்தைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வளர்ச்சி அடைகிற நேரத்தில் சில சந்தேகங்கள் நமக்கு வருது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகமளிக்கக்கூடிய வரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், இந்த வரத்தில் செயல்படணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், ஒருத்தவங்களுக்கு வியாதி டக்குன்னு சரியாயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு டக்குன்னு பிரமிப்பு வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாகுது, இது நம்ம ப்ரேயர் பண்ணி தான் உண்மையாகவே நடந்துச்சா, எப்படி இது நடந்துச்சுன்னு நானே ஷாக் ஆனேன். அதுக்கர்த்தம் இப்போ அவங்க சுகமாக்கப்பட்டது பொய்யா, இல்லை எனக்கு கிட்ட ஒர்க் பண்ண இந்த கிஃப்ட் பொய்யான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பொய் கிடையாது. சில சந்தேகங்கள் அப்படி ஏற்படுது. இப்போ என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சந்தேகப்பட போகிறது கிடையாது. இப்படி தான் ஒரு தேவ மனிதர் இருந்தார் பாருங்க, அவர் பேர் சித்ராத். அவர் நிறைய தேவ மனிதர்கள்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, அவரே ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, நம்ம பேசுகிற அந்நிய பாஷை நம்மளாக தான் பேசுகிறோமா, இல்லை ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை தானா, இல்லை நம்ம ஏதாவது தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு அவருடைய மைண்ட் அவருக்கு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு யூத ரபி இவரை கூப்பிட்டுருக்காரு. அவரை பார்க்குறதுக்கு இவர் போயிருக்காரு. அவர் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கிறார். அப்போ ஒரு அம்மா இந்த யூத ரபிட்ட வந்து ப்ரேயர் பண்ணணுன்ட்டு வந்திருக்கு பாருங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் பார்த்துட்டு இந்த சித்ராத் ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நீ இவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்றார். இவர் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அந்நிய பாஷையை பேச தெரியும் இவருக்கு, மற்றபடி கருத்தா பயங்கரமாலாம் ஜெபம் பண்ண மாட்டார். சரி, இவங்களுக்காக அந்நிய பாஷையில் அவர் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த அம்மா ஜெபம் பண்ணதுக்கப்புறம் போயிட்டாங்க. இவர் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, உனக்கு எப்படி எபிரேய மொழி இவ்வளவு ஆழமாக தெரியும், எப்படி இந்த மாதிரியான கூர்மையான வார்த்தைகள்லாம் எடுத்து நீ பயன்படுத்தின அப்படின்னு கேட்டிருக்காராம். அப்போ இவர் சொன்னார், எனக்கு எபிரேய வார்த்தையும் தெரியாது, இந்த மாதிரியான சொற்களும் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. நீ சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான், அந்த அம்மாவுக்கு தேவையான கரெக்டான ஜெபத்தை நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு சந்தேகம் இருக்குது, தான் பேசுகிற அந்நிய பாஷையே உண்மையா பொய்யான்ற ஒரு கேள்விக்குறியோடு நிற்கும் பொழுது கூட ஆவியானவர் அந்த வார்த்தைகளை வச்சு செயல்பட்டு இருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி பிரதர், நீங்கள் அனுபவங்கள் சிலதை சொன்னீங்க,
ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏதாச்சும் உண்டாச்சுன்னா சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பைபிளில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். வானத்திலேருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருது, ஒரு கூடு இறங்கி வருது. அந்த கூடில் நிறைய விதமான விலங்குகள் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் பார்த்த உடனே பேதுரு சொல்கிறாரு, இது தீட்டும் அசுத்தமானது அப்படின்றார். ஏன்னா இந்த யூதர்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. பன்றி, மற்ற தீட்டுள்ள விலங்குகள் அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பேதுரு அதை பார்த்த உடனே இது தீட்டும் அசுத்தமானதுன்றப்பல ஆண்டவர் சொல்கிறாரு அடித்து புசின்றார். மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணுறார். மறுபடியும் வந்து ஆண்டவர் அடித்து புசின்றார். இப்படி 3 தடவை ஆண்டவர் பேதுரு கிட்ட பேசுகிறார். அப்போ கூட பேதுருவுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு தெரியுமா? சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னு இருக்குது. நம்ம வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில சமயத்தில் உங்கள் மேலே செயல்படுற கிஃப்ட்டை பார்த்து கூட நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் சில சொப்பனத்தை கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு சொப்பனத்தை கொடுத்த அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சில வருஷங்கள் கழிச்சு அந்த சொப்பனை ஞாபகம் இல்லாமல் போகலாம். அதனால தான் நீங்கள் எழுதி வைக்கிறது அவசியம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கலாம், அது பல வருஷம் கழிச்சு உங்களுடைய மைண்டில் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய ஃபிசிக்கலை வச்சே கால்குலேட் பண்ணக்கூடாது. சில நேரம் நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்க, மொதல் 5 நிமிஷம் நல்லா இருக்கும், போக 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 10 நிமிஷம் அதே மாதிரி ஃபீல் இருக்காது, அடுத்த 1 மணி நேரம் அதே மாதிரி ஃபீல் இருக்காது. அதுக்கர்த்தம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவங்களை நீங்கள் உங்களுடைய மாம்சத்தில் வச்சு கால்குலேட் பண்ணவே கூடாது. சரி பிரதர், இதை எப்படி நான் மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் விசுவாசத்தை வச்சு தான் மேற்கொள்ள முடியும். அந்நிய பாஷையை குறிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்றதை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அந்நிய பாஷையை பேசும்போது என்ன ஆகுதுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் அந்நிய பாஷையை பேசும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்க ஆரம்பிக்கும், தரிசனங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், சொப்பனங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், சில ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போய்கிட்டு இருப்பீங்க, அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கான வார்த்தைகளை ஆவியான உங்களுக்கு வழியாக கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. சில தேவ தூதர்களுடைய வார்த்தையும் வசனிப்பையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுப்பாரு. இந்த மாதிரி அந்நிய பாஷையை பேசும்போது பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம மைண்டை வச்சு புரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சோம்னா நிறைய நேரத்தில் அது முடிகிறது கிடையாது. பாருங்கள், இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேள்வியோட சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பதிலாக போய் அமையும். அந்நிய பாஷையை குறித்து நம்ம இன்னும் வேறு செய்திகள்லாம் பேசியிருக்கிறோம். 2 விதமான அந்நிய பாஷையில் பேசுகிறது எப்படி, அதில் சில கேள்விகளுக்கு பதிலெலாம் சொல்லியிருப்பேன். அந்த செய்தியை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.